ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பாதத்தில் பார்த்தீங்கன்னா 54வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 54வது சூத்திரம் என்ன அப்படின்னா பிரத்யாகாரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னா வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய தமம் அப்படின்னு வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ சமம் தமம். தமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஹ்யேந்திரிய நிகிரஹா. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமம் அப்படின்னு தத்துவபோதத்தில் லட்சணம் சொல்லுது. வெளியில் செல்லக்கூடிய இந்திரியங்களை தடுத்து நிப்பாட்டுதல். விஷயங்களோடு போயிட்டே இருக்கிற இந்திரியத்தை தடுத்து நிப்பாட்டுறது எதுவோ அதுக்கு பேர் தமம் அப்படின்னு பேர். அப்போ யோக டெர்மினாலஜியில் அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். பிரத்யாகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில போய்கிட்டு இருக்கிற நேச்சுரலா போயிட்டு இருக்க இந்திரியங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல நிப்பாட்டுறது, அந்தந்த ஸ்தானத்துல நிப்பாட்டுறது. சூத்திரம் பார்த்தீங்கன்னா அதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வவிஷயா சம்பிரயோகே, ஸ்வவிஷய அசம்பிரயோகே, ஸ்வவிஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ, சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரः. இந்த லட்சணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏதாவது கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உருட்டி வச்சுக்கணும். ஸ்வவிஷயா சம்பிரயோகோ பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார ஸ்வஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரः. ஸ்வவிஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரः. பிரத்யாகாரம் என்னது அப்படின்னா ஸ்வவிஷய. ஸ்வவிஷயம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு விஷயம் ரூபம், காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் ஸ்மெல், நாக்குக்கு விஷயம் சுவை, இந்த ஸ்கின்னுக்கு விஷயம் ஸ்பர்ஷம். இது மாதிரி அந்தந்த விஷயங்கள்ல அசம்பிரயோகே அப்படின்னா, சம்பிரயோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வெளியில போய் கனெக்ட் ஆகிறது. அசம்பிரயோகம் அப்படின்னா சம்பந்தப்படாமல் இருத்தல், அந்த விஷயங்கள்ல செல்லாமல் இருத்தல். அந்த மாதிரி செல்லாம இருக்கும்போது அந்த நிலையில இந்த இந்திரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா சித்தஸ்ய ஸ்வஸ்வரூபானுகார, சித்தத்தோட ஸ்வஸ்வரூபம், சித்தத்தோட சொரூபத்தை உடையது போல இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வேலை செய்யாம போச்சு. அப்ப என்ன ஆகும், இந்திரியங்கள் எல்லாம் அந்த சித்தம் சொல்லக்கூடிய மனதை ஒத்த ரூபத்தை, மனசோட ரூபத்தை எடுத்த மாதிரி, மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம இந்திரியங்கள் எல்லாம் மனசோட ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா, ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்திரியங்களுடைய பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். பக்கத்துல பாத்தீங்கன்னா விவேக சூடாமணி ஸ்லோகம் எழுதிங்க. விவேக சூடாமணி பாத்தீங்க அப்படின்னா 23ன்னு போட்டுங்க, பக்கத்துல அப்படியே இருக்கும். 23 விவேக சூடாமணின்னு போட்டுங்க. விஷயேபிய பராவர்த்திய, விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே, ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாம் இந்திரியாணாம் சதம பரிகீர்த்திதः, சதம பரிகீர்த்திதः. அற்புதமானது. விஷயேபிய பராவர்த்திய, விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா விஷயங்கள்லயே இந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அந்தந்த விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கு.
அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பராவர்த்திய அப்படின்னா அந்தந்த விஷயங்கள்ல இருந்து திருப்பி அந்தர்முகமாக்கி ஸ்தாபனம் ஸ்வஸ்வ கோலக்கு. கோலக்கம்னா என்னது? இந்த இந்த இந்திரியங்கள் வசிக்கிற இடத்துக்கு பேரு கோலக்கம்னு பேரு, இருப்பிடம். இந்த சக்ஷுரு அப்படின்னு ஒரு இந்திரியம், கண்ணுன்ற ஒரு இந்திரியம் இருக்கு. அந்த இந்திரியம் எங்க வாசம் பண்ணுது? இந்த கோலக்கத்துல வாசம் பண்ணுது. அப்ப அதே மாதிரி காதுன்றது ஒரு கோலக்கம், இந்த காதுல ஸ்ரோத்திரேந்திரியம் வாசம் பண்ணுது. இதே மாதிரி இந்த மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நுகர் அந்த ஸ்மெல் இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா கிரானேந்திரியம் வாசம் பண்ணுது. நாக்குல பட்ஸா இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனேந்திரியம் வாசம் பண்ணுது. அப்ப இதெல்லாம் வசிக்கிற இடம், நம்ம தேகத்துல இருக்கிற அந்தந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கோலக்கம்னு பேரு. ஸ்தாபனம் ஸ்வஸ்வ கோலக்கே அப்படின்னா தத்தமதுடைய கோலக்கங்கள்ல வசிப்பிடங்கள்ல அந்தந்த இந்திரியங்களை உள் திருப்பி அதுலயே ஸ்தாபனம் பண்றது எதுவோ, எந்த இந்திரியங்களை? உபயேஷாம் இந்திரியானம், கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும், 2 இந்திரியங்களையும் அது மாதிரி அந்தந்த இடத்திலேயே நம்ம ஸ்தாபனம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு தமம் என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இந்த ஸ்லோகமும் இதுவும் ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், ஸ்வவிஷயம் என்னது? இந்த இந்திரியங்களுக்கு அந்தந்த விஷயங்களோடு இருக்கிற என்னது? சம்பிரயோக அபாவே. சம்பிரயோகம் என்ன அர்த்தம்? நன்றாக போயிட்டே இருக்கு, வெளியிலேயே போயிட்டு இருக்கு. கண்ணு வெளியிலேயே பாக்குது, காது வெளியிலேயே கேட்குது, எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரோவர்ட்டா போகிறது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரமே அதுதான் சொல்ற, பராஞ்சிகாணி வியதர்ணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன். இந்த இந்திரியங்கள் எல்லாமே பராஞ்சின்றதுக்கு அர்த்தம் தான் இங்க சம்பிரயோகம்ன்றது பேர். பராக் அஞ்சதி கச்சதி, வெளியிலேயே போயிட்டு இருக்கு, சதா வெளியிலேயே போயிட்டு இருக்கு. அது மாதிரி டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்பு பரமாத்மா என்ன பண்ணிட்டாருன்னா படைச்சிட்டார். அப்ப அதனால உள்ள இருக்கிற அந்தராத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே இல்லை, வெளியிலேயே போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்வவிஷய சம்பிரயோக அபாவி, எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வெளியிலேயே போயிட்டு இருக்கிறதோட அபாவம் சித்திக்குதோ, அபாவே அப்படின்னா என்னாச்சு? தடுத்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சித்த சொரூப அணுக்கார இவை, அது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நூலை உற்பத்தி பண்ணலன்னா என்னவா இருக்கும்? நூலை திரிக்கல அப்படின்னா நூல் என்னவா இருக்கும்? பஞ்சா இருக்கும். சரி, வீவிங் பண்ணாம இருந்தா அந்த கிளாத் என்னவா இருக்கும்? கிளாத் வீவிங் பண்ணலன்னா என்னவா இருக்கும்? நூலா இருக்கும். வீவிங் பண்ணலன்னா நூலா இருக்கும். நூல் வந்து பாத்தீங்கன்னா திரிக்காம விட்டுட்டீங்கன்னா அது பஞ்சா இருக்கும். முந்தின ஃபார்ம்ல தானே இருக்கும். இப்ப இந்திரியங்களுக்கு முன்னாடி இருக்கிறது எது அப்படின்னா, இந்திரியங்களுக்கு காரணம் மனசு, மனசுக்கு காரணம் புத்தி, புத்திக்கு காரணம் எங்கன்னா அவ்வியக்தம். அப்படிதான் ஆர்டர் பண்றோம். அப்ப இந்த இந்திரியங்கள் வேலை செய்யல அப்படின்னா, இந்திரியங்கள் வெளியில போகலன்னா அது எங்க போய் லயமாகும் அப்படின்னா மனசுல போய் லயமாகும். ஏன்னா அதோட காரண சுரூபம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். மண்பானையை உடைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? மண்ணாகும். சிம்பிள். இதே மாதிரி இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேலை செய்யாம போச்சோ அப்ப என்ன ஆகும்? அந்த 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 இந்திரியங்கள் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தஸ்வரூப அணுக்கார. சித்தஸ்வரூபம்னா மனசோட சொரூபத்தை ஒத்ததாக, அனுரூபம். அணுக்காரகன்னு என்ன அர்த்தம்? அதை சார்ந்து அந்த ரூபமாக இவ வாஸ்தவத்தை ஆகிறது இல்லை, அது மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அப்ப இந்திரியங்கள் எப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல பிரயோகம் ஆகாம இருக்கின்றதோ அப்பொழுது அந்த இந்திரியங்கள் தன்னுடைய காரணமா இருக்கக்கூடிய மனதின் ஒத்த சுரூபத்தை உடையதா ஆகிவிடுகின்றது. அது போல ஆகிவிடுகின்றது.
அதுக்கு பேர் தான் சித்த நிரோதே. சரி, இப்ப இத பண்ணிட்டீங்க. 2 பாசிபிலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதத்துல பாத்தீங்கன்னா இந்த அந்த இந்திரியங்களை பாத்தீங்கன்னா நாசம் பண்ண முடியும். எப்பவுமே மனசுல வச்சுங்க. காரணத்தை நாசம் பண்ணினீங்கன்னா காரிய நாசம் உண்டாகும், காரியத்தை நாசம் பண்ணினீங்கன்னா காரண நாசம் உண்டாகும். எப்பவுமே மனசுல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களை நாசம் பண்ணினீங்கன்னா மனோநாசம் உண்டாகும், மனசை நாசம் பண்ணினீங்கன்னா இந்திரிய நாசம் உண்டாயிடும். ஒன்னை ஒன்று சார்ந்தது. அப்ப அதனால ஆச்சாரியர் இங்க சொல்றாரு சித்த நிரோதே. ஒருவேளை நீங்க பிரயோகப்படுத்துறீங்க ஜபத்தை நீங்க பிரயோகப்படுத்துறீங்க, பிராணாயாமத்தையே நீங்க பிரயோகப்படுத்தாம இருக்கீங்க. அப்ப ஜபம் எங்க வேலை செய்யுது? ஓம் 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 ஓம்னு தீவிரமான ஓங்கார அபியாசியா இருக்கான்னு வச்சுங்க. அப்ப மெதுவா 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 பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசத்தினால இந்த மனசு பாத்தீங்கன்னா மெதுவா 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 கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்திரியங்களும் கூட கூட என்ன ஆயிடும்? கண்ட்ரோல் ஆயிடும். அப்ப 2 பிரயோகம் மனசுல வச்சுக்கணும். இந்திரிய நிகிரகத்து மூலமா மனதை நிரோதம் பண்ண முடியும், மனோ நிகிரகத்து மூலமா இந்திரியங்களை நிரோதம் பண்ண முடியும். ஆச்சாரியர் சொல்றாரு சித்த நிரோதே. சித்தத்தை நிரோதம் பண்ணினீங்கன்னா, சித்தம் என்னது? மனசு. மனசை நிரோதம் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும் சாமினா, சித்தவத்து நிருத்தானி இந்திரியாணி பவந்தி. சித்தத்தை போன்று இந்திரியங்கள் என்ன ஆயிடும்? நிரோதத்தை அடைஞ்சிரும். இப்போ சித்தம் நிரோதம் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? துணி பாத்தீங்கன்னா வீவிங் பண்ணாம இருந்துச்சுன்னா துணி என்னவா இருக்கும்? நூலா இருக்கும். நூலை தப்பா ஏன் சொல்றீங்க? வீவிங் பண்ணல அப்படின்னா அந்த துணி என்னவா இருக்கும்? நூலா இருக்கும். வேற எதுவும் இல்ல. வீவிங் நூலை தான் வீவிங் பண்ணா துணி, கிளாத் நம்ம சொல்றோம். கிளாத்னு வீவிங் பண்ணாம இருந்துச்சுன்னா, இப்ப நான் கேட்கறேன், கிளாத் எங்க போச்சு? வீவிங் பண்ணாத கிளாத் எங்க போச்சு? எங்க இருக்கு? நூலா இருக்கு. நூலை திரிக்காம இருந்தீங்கன்னா என்னவாகும்? பஞ்சா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? சித்த நிரோதே. சித்தத்தை மனசு, இந்த மனசு தான் நூல். இந்த மனசை பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றேன் அப்படின்னா, அத மனசுல இருக்க தாட்டெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? காரணத்துல அடங்கிருமா? அப்ப பாத்தீங்கன்னா மனசு என்னவாயிடும்? புத்தி ஆயிடும். சிம்பிள். நான் அதான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். இந்திரிய நிகிரகம் பண்ணினீங்கன்னா இந்திரியம் பாத்தீங்க அப்படின்னா மனசு மாதிரி ஆயிடும். மனசை நிரோதம் பண்ணினீங்கன்னா மனசு என்ன ஆயிடும்? புத்தி மாதிரி பரிணமிச்சிடும். இதான் இது விஷயம். அப்ப அதனால சித்த நிரோதே சித்தவத்து நிருத்தானி இந்திரியாணி பவந்தி. சித்தத்தை நீங்க நிரோதம் பண்ணினீங்கன்னா சித்தம் மாதிரியே இந்திரியங்கள் ஆகிவிடும். சித்தத்தை நிரோதம் பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிடும்? புத்தி மாதிரி மனசாயிடும். நீங்க மனதை நிரோதம் பண்ணினீங்கன்னா மனசு புத்தி மாதிரி ஆயிடும். அதோட கூட கூடவே என்ன ஆயிடும்? இந்திரியங்களும் பாத்தீங்கன்னா புத்தி மாதிரியே மனசு மாதிரியே ஆயிடும். அப்ப காரியங்கள் எல்லாம் ஒடுங்கி 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 காரணத்துக்கு வந்துடும். இப்ப முதல்ல ஒரு ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜபம் பண்ணும் போது இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா கண்ணு ஆட்டோ போகுது வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகுது. இது மாதிரி எல்லா காரியங்கள்லயும் இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா ஹியரிங் பண்ணும், எல்லா காரியங்களையும் பண்ணும். மெதுவா மெதுவா ஜபம் அதிகமாக அதிகமாக ஒரு 20 நிமிஷம் நல்லா ஜபம் பண்ண 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 பிராணனோட சேர்ந்து பண்ண 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 மெதுவா 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் மெதுவா மெதுவா ஜபிக்கிற மனசா மாறிடும். இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டு ராம் 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 ஓம் 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 அதுலயே ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் ஆக 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 இந்த இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய தன்மையை இழந்து தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மனசுல என்ன ஆயிடும்? இந்திரியங்கள்லாம் லயமாயிடும். லயமாயிடுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த மனசு மாதிரி ஆயிடும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த மனசு ஒடுங்க 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 மனசை நிரோதம் பண்ண பண்ண ஓம் 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 ஓம்னு நல்லா 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சொல்ல 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 1 மணி நேரம் ஆகும்போது மெதுவா இந்த மனசுல இருக்கிற சஞ்சலம் இருக்குல்ல, வேற வேற தாட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த தாட்டும் என்ன ஆயிடும்? மெதுவா ஷட் டவுன் ஆகி ஷட் டவுன் ஆகி ஷட் டவுன் ஆகி
அதுவும் என்ன ஆயிடும், ஒரே தாட்டுக்கு வந்துடும். சஞ்சலம் இல்லாம ஒரே தாட்டு போயிட்டே இருக்கும். ராம் 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 ராம 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 வேற தாட்டே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த மனசு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா புத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சஞ்சலம் இருந்தா மனசு, வேற வேற தாட் இருந்தா, வேற தாட் இல்லாம ஒரே தாட்டு போச்சுன்னா அது புத்தி. இதெல்லாம் டெக்னிக்கா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆரம்பிக்கும் போது இந்திரியங்கள் தனியா இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ண 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 இந்திரியங்கள் எல்லாம் மனசா போச்சு. மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு இல்லாம நிறைய தாட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு. உள்ளுக்குள்ளார மனோராஜ்யம் போகும், உள்ளுக்குள்ளார எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். மனசு ராம் ராம் சொல்லும், அப்புறம் வேற ஏதாவது சிந்தனைக்கு போகும். ராம் ராம் சொல்லும், வேற சிந்தனைக்கு ஏதாவது போகும். அப்ப மனசுன்னு அர்த்தம். அதுவும் மெதுவா மெதுவா ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஆக ஆக ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த வேற வேற தாட்டுக்கு போயிட்டு இருந்ததெல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் ஷட் டவுன் ஆகி ஒரே தாட்ல நின்றுச்சு அப்படின்னா மனசு நிரோதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மனசு நிரோதமான என்ன ஆகும், அதோட காரணமா இருக்கிற புத்தியா அது ஆகிவிடும். ஏக்க தாட்டு கண்டினியூஸா நல்லா ஸ்திரமா இருந்துச்சுன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் அந்த புத்தியும் கூட பாத்தீங்கன்னா ஜபம் தீவிரமா ஆக 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 நிறைய நீண்ட காலம் அபியாசம் ஆக 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 அந்த ஒரே தாட்டு கூட பாத்தீங்கன்னா நின்று போய்விடும். அப்படி நின்று போச்சு அப்படின்னா அந்த புத்தியில என்ன ஆயிடுச்சுன்னா மகத்துன்றதுல போய் லயமாயிடுச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். மகத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு எடுக்கலாம், இல்லைன்னா சமஷ்டி பிராணன் எடுக்கலாம். அப்ப அந்த வெறும் பிராணன் மட்டும் போயிடும், நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த ஜபம் நின்று போயிடும். இப்போ ஓங்காரம் பண்றீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாதையில இதெல்லாம் சம்பவிக்கும். நல்ல தீவிர ஓங்கார அபியாசம் போக 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 கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும், ஜபம் தன்னால நின்று போயிடும். தன்னால நின்று போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெறும் பிரீத்திங் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த பிரீத்திங்க்கு பேர் தான் என்ன பேரு, மகத்தத்துன்னு பேரு. அந்த இடத்துல மனசு இல்லாம போயிடும், புத்தியும் அதுல லயமாயிடும். அப்ப ஒரு காரியத்தை நீங்க நிரோதம் பண்ணினீங்கன்னா அந்த காரியம் என்ன ஆயிடும், காரண ரூபத்தை அடைந்து விடும். சிம்பிள். காரியத்தை நிரோதம் பண்ணீங்கன்னா காரண ரூபத்தை அடைந்து விடும். கம்மலை பாத்தீங்க அப்படின்னா மெல்ட் பண்ணா தங்கமா போயிடும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மண்ணு பானைய உடைச்சிங்கன்னா மண்ணாயிடும், இவ்வளவுதான். இதான் சிம்பிள். இதுதான் இங்க பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இந்திரியங்கள் அது அடங்கும் போது மனசோட ஃபார்முக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்திரியங்கள் வெளியில இருக்கிறது தெரியாத அளவுக்கு மனசு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் என்னது, பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. இதுல ந இதர இந்திரிய ஜெயவத்து உபயாந்தரம் அபேக்ஷந்தே, உபாயாந்தரம் அபேக்ஷந்தே. இப்ப இந்த இந்திரிய நிகிரகத்துக்கு நம்ம என்ன வந்தோம், எதுல இருந்து வந்திருக்கோம், பிராணாயாமத்திலிருந்து. பிராணாயாம அதனால்தான் பாத்தீங்கன்னா நம்ம குரு பிராணம் சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பிராணம் சாமி நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எனக்கு ஹீரோ அவர். ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோ. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயோ என்னமா சொல்றாரு அப்படின்னு அவரோட எல்லா கேசட்ஸும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அவர் வேல்யூஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. வேல்யூஸ் பாத்தீங்கன்னா கல்டிவேட். நீங்க எங்க போனீங்கன்னாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதாந்தம் படிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் வேல்யூஸை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய வேல்யூஸை சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எங்க ஆச்சாரியிட்ட போனோன்னு நான் சொன்னேன், இது மாதிரி வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணணுமா, யாரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு. இது மாதிரி நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி சொன்னாங்க. முட்டாளே, மூர்க்கத்தனமா காரியம் எதுவும் பண்ணாத. என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா வேல்யூஸ் எல்லாம் டெவலப் பண்ண எந்த காலத்துல போய் முடிக்கிறது. ஒவ்வொரு வேல்யூஸும் நீங்க கொண்டுட்டு வரணும், அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா ஜென்மம் பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. அப்ப என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். அதுக்காக யோகம்னு வச்சிருக்கு. யோகத்துல பாத்தீங்கன்னா 2 மார்க்கம். ஒண்ணு பிடிச்சா ஜபத்தை பிடிச்சுக்கிட்டே போயிடு, எல்லாம் கூட கூடவே வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜபத்தை பண்ணும்போது என்ன எதோட சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பிராணனோட. பிராணனை விட்டுட்டு ஜபம் பண்ணினீங்கன்னா உயிர் இல்லாதது. அப்ப ஜபத்தை பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சரியம் சொல்லி கொடுத்தது. வெறும் ஜபத்தை பாத்தீங்க அப்படின்னா எந்த ஜபத்தை பண்ற, ஓங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் சாமி.
பிராணனோட சேர்ந்து சேர்ந்து பண்ணு, எல்லாம் கூடயே வந்துடும் உனக்கு. இல்லை அப்படின்னா பிராணாயாமத்தை பண்ணு, கூடயே எல்லாம் வந்து வேல்யூஸ் எல்லாம். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா அது சொல்வார், நீ எதெல்லாம் கெட்ட குணங்கள்னு வச்சிருக்கியோ உன்கிட்ட இருக்க துர்குணங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டினா ரஜோகுணம் தமோ குணத்தோட. நீ எதெல்லாம் வேல்யூஸ்னு சொல்றியோ, தெய்வீக சம்பத்துகள்னு சொல்றியோ, இதெல்லாம் சத்துவ குணத்தோட. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா ஒரே ஒரு காரியத்தை பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து வந்துடணும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம்ன்ற ஒரு சாதனையை நீங்க பண்ணினீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம் முதல்ல பிராப்தியாகும். அடுத்து கேவல கும்பகம் பிராப்தியாகும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதோட பலஸ்வரூபமா, கேவல கும்பகத்தோட பலஸ்வரூபமா என்ன கிடைக்கும்? இந்த பிரத்யாகாரம் பலஸ்வரூபமா ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இந்த பிராணாயாமத்து மூலமா பிரத்யாகாரம்ன்ற இந்திரிய நிகிரகம் நடக்கும். இந்திரிய நிகிரகம் நடந்துச்சு அப்படின்னாவே மனசுல வந்து என்ன ஆயிடும்? மனோ நிகிரகம் தன்னால நடந்துடும். மனசுல இருந்து உண்டாகிற விற்த்திகள் தான் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் சர்வம் மன ஏவ, எல்லாம் மனசுதான். அப்ப நீங்க கண்ட்ரோல் பிராணனை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசுல உண்டாகக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே உண்டாகாம போயிடும். நல்ல மனசும் வந்து நிரோதமாகும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராணனையும் பிராப்தி பண்ண முடியும். அப்ப பெஸ்ட் வே எது அப்படின்னா இவங்க தனித்தனியா யாரும் சக்சஸே பண்ண முடியாது. நீங்க ஏதாவது ஒன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, மீதி இதுல கோட்டை விட்டுருவீங்க. அப்ப ஒரே மருந்தா இருக்கணும், எல்லாத்தையும் கியூர் பண்றதா இருக்கணும் ஒரு மெடிசன். அது எது அப்படின்னா இந்த பிராணாயாமம். அதனாலதான் இங்க ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு ந இதர இந்திரிய ஜெயவத். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்கத்துல இருக்காங்க, எனக்கு இது ஜெயம் ஆயிடுச்சு, நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன், இருந்துட்டு போ, டீ காஃபி குடிக்கலன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்தையும் சில பேருக்கு ஜெயம் இருக்கு. இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம்ல, எல்லாரும் வீக்னஸா? எல்லாம் வீக்னஸ்லாம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு இந்திரியத்துல கண்ட்ரோல்ல இருப்பீங்கல்ல. ஏதோ ஒரு இந்திரியங்கள 1 2 3 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ஆயிருக்கும். இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் இந்திரியங்கள்ல ஜெயம் இருக்கே. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா 10 இந்திரியமும் ஜெயம் இல்லை. எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தர்மிகளா இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இந்திரியம். சில பேர் வந்து நாக்குல ரொம்ப ஸ்பெஷலா கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சில பேர் வந்து ஆடியோவே பார்க்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன் யூடியூபே நாங்க பாக்குறதே இல்லை சாமி அப்படின்றவங்க நிறைய இருக்காங்க. நம்ம குரூப்ல இருக்காங்கல்ல, யாரும் யூடியூபே பாக்குறது இல்லை. நிறைய பேர் ஃபேஸ்புக் பாக்குறதுல, யூடியூப் பாக்குறது இல்லை எதுவுமே. அப்ப சூப்பர் தானே அது. நான் சினிமாவே பார்த்து, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நம்ம குரூப்லயே சினிமாவே பார்த்தது இல்லை. நிறைய பேருக்கு சினிமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆடியோவே சினிமா பாட்டுலாம் கேட்கறதே இல்லை, எந்த ஒரு மியூசிக்கும் கேட்கறதே இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா இந்திரிய ஜெயம் பண்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ந இதர இந்திரிய ஜெயவத். ஒவ்வொரு இந்திரியத்தை ஜெயம் பண்றதுக்கும் நிறைய வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்திரிய ஜெயம், காதை இந்திரியம் பண்ணணும்னா என்ன வின் பண்ணணும்னா என்ன பண்றது, கண்ணை வின் பண்ணணும்னா என்ன பண்றது, மூக்க வின் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு தனித்தனியா செப்பரேட்டா ஒவ்வொரு இந்திரிய ஜெயத்துக்கும் ஒரு ஏதோ சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஆனா ந இதர இந்திரிய ஜெயவத் அது மாதிரி சொல்யூஷன் இங்க இல்ல. உபாயாந்தரம் அபேக்ஷந்தே. இந்த ஒரு பிராணாயாமத்தை மட்டும் நல்லா பண்ணுனீங்கன்னா வேற எந்த ஒரு உபாயங்களையும் அது சார்ந்திருப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கரெக்டா பிராணாயாமத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. சொல்லப்பட்ட விகிதப்படி ஒரு சார்ட் நான் போட்டு கொடுத்துறேன், அந்த சார்ட் படி போயிட்டே இருங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இந்திரியத்தோட பெட்ரோலையும் என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். பைப்லைன், அவ்வளவுதான். பெட்ரோல் இது பிராணன். அப்ப பெட்ரோல் பிராணனை வந்து கண்ட்ரோல், ஒரே ஒரு பிராணனை பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா 5 இந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் என்ன ஆயிரும்? கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்திரிய ஜெயம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சாதனத்தை, உபாயானந்தரம் அப்படின்னா அந்நிய உபாயம், வேறு ஒரு உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இல்லை, சார்ந்திருப்பதில்லை. ஆனா நீங்க பிராணாயாமத்தை விட்டுட்டு வேற எதை ட்ரை பண்ணினீங்கனாலும் அது என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தனியா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுவாமி.
ஒன்றை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொன்று வீக்னஸ் ஆகும், இன்னொன்று ஒர்க் அவுட் பண்ணும் போது இன்னொன்று நாய் வாழை திருப்புறதுன்னு சொல்லுவோம்ல, நாய் வாழை வந்து இது பண்ணி நீட்டி நீட்டி பார்த்தாலும் அது திரும்ப திரும்ப ரவுண்டாகவே ஆகிட்டு இருக்கும். நம்மளால அதை நிமித்த முடியாது சாமி. வீக்னஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், என்னோட கூட இருந்த குருபாய்கள்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. நம்ம சன்னியாசிகள்லாம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா செத்த பாம்பே போட்டு டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ சாமி அது செத்து போச்சப்பா, அதை விட்டு வேற எதுக்கு வா அப்படின்னா ஈஸி இல்லை, செத்து போன பாம்பு வந்து ஈஸி அடிக்கிறது. இப்போ நம்ம குரூப்ல எல்லாம் இருப்பீங்க, நம்ம குரூப்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வீக்காக இருக்காது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபுட்டுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதை அடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காது. ஐயோ சாமி அதான் செத்து போச்சு இல்லை பாம்பு, பாம்பு செத்து போச்சுன்னா வேற ஒரு இப்போ உயிரோட இருக்க பாம்புக்கு வர வேண்டியதுதானே. 5 இந்திரியங்களும் தனித்தனியா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பார்த்து அடிக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயத்தை மட்டும் பண்ணுங்க, பிராணாயாமத்தை ஒழுங்கா அபியாசம் பண்ணினீங்கன்னா வேற எந்த உபாயங்களும் தேவையில்லை, எல்லா இந்திரியங்களும் அரெஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, யதா எப்படி அப்படின்னா மதுக்கர ராஜம் மக்ஷிகா, மதுக்கர ராஜம் மக்ஷிகா. மதுக்கர ராஜான்னு என்னது, ராணி தேனின்னு சொல்றோம்ல, அந்த ராணி தேனி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்பதந்தம் அனுத்பதந்தி. அது வந்து பாத்தீங்கன்னா பறந்துச்சு அப்படின்னா கூட கூடவே யார் பறப்பா, எல்லா தேனீக்களும் அந்த ராணி தேனி கூடிய ராஜா தேனி கூடயே போகும். இங்க ராஜான்னு போட்டிருக்க, ஆக்சுவலா ராணி தான். ராணி தேனி பின்னாடியே பறந்து போகும். அதான் சொல்லுது மதுக்கர ராஜம் மக்ஷிகா உட்பதந்தம். மக்ஷிகான்னு ஸ்திரீலிங்கத்துல போட்டாச்சு. மதுக்கர ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா மக்ஷிகா தேனி. அந்த ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா உட்பதந்தம் பறந்துச்சு அப்படின்னா அது கூடவே அனுத்பதந்தி, மற்ற தேனீக்களும் கூடவே பறந்து போகின்றன. அதே நேரத்துல நிமிஷமானம் அனுநிவிஷந்தே. நிமிஷமானம்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா அந்த ராணி தேனி பின்னாடியே எல்லா தேனீக்களும் அந்த ராணி தேனியை சுத்தி உட்காரும். இது எக்ஸாம்பிள் எங்கேயோ நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, பிராணனோட விசேஷனம் சொல்லும் போது பிரஷ்னோபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத் இதெல்லாம் 3-4 ஸ்டோரி சொல்லுது. இந்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணி தேனி தான் பிராணன். எல்லா இந்திரியங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு, ஒரு சமயம் இதாச்சு, அகங்காரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். பிரஷ்னோபனிஷத்துல முக்கியமான பிரஷ்னம் இது. இந்த இதில் வந்து பிராணனை பற்றி பேசும்போது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணன் தான் முக்கியம், அந்த பிராணன் தான் எல்லாத்துக்குமே பெட்ரோல். அப்ப இந்திரியங்கள் 5 ராணி தேனிக்கு கீழே இருக்கிற தேனீக்கள் மாதிரி 10 இந்திரியங்களும். அந்த பெட்ரோல் எது அப்படின்னா அந்த பிராணன் தான் பெட்ரோல். இது மூவ் ஆச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் மூவ் ஆகும். இது உட்கார்ந்துச்சுன்னா எல்லாம் உட்கார் சிம்பிள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தனித்தனியா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, தனித்தனியா குணங்களை கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க பண்ணட்டும், புரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே தோத்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை ஸ்திரமா பிடிக்கணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப பிராணனை பிடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜபத்துக்கு வந்து ஓங்காரம் பண்ணுங்க, அதே மாதிரி பிராணாயாமத்தை மெதுவா ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எங்க பிராணன் ராணி தேனி உட்காருதோ அங்க தேனீக்கள் எல்லாம் உட்காரும். ராணி தேனி பறந்து போச்சுன்னா எல்லாம் பறக்கும். அதே மாதிரி பிராணாயாமம் ததா, அது போலவே இந்திரியாணி சித்த நிரோதே நிருத்தானி. இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சித்த நிரோதே, சித்தம் நிரோதம் ஆச்சுன்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆச்சுன்னா, மனசு வந்து இந்திரியங்கள் நிரோதம் ஆச்சு அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் நிரோதமாகும். ஏஷ பிரத்யாகார. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிராணாயாமம் பண்ண 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 என்ன ஆகும், பெட்ரோல் நல்லா கண்ட்ரோல் பண்றீங்க. நீங்க பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ண முதல் காரியம் என்ன நடக்கும், மனசுல இருக்க விருத்திகள் மெதுவா 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 ஷட் டவுன் ஆகிட்டே போகும். மனசோட இருக்கக்கூடிய மனசு ஷட் டவுன் ஆக 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 இந்திரியங்களும் என்ன ஆயிடும், மெதுவா 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 ஷட் டவுன் ஆகும். இந்திரியங்கள் நிரோதமாச்சுன்னா மனசு நிரோதமாகும், மனசு நிரோதமாச்சுன்னா இந்திரியம் நிகிரகமாகும். இந்த ரெண்டுத்துக்கும் பெட்ரோல் எது, பிராணன். அப்ப பிராணனை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாம் அவுட், எல்லாம் அவுட்.
அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் இந்திரியங்கள் நிரோதமாய் மனசாவும், மனசு நிரோதமாய் புத்தி மாத்திரமா இருந்துச்சுன்னா, ஏக்க விருத்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்த நாதோபனிஷத்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். அமிர்த நாதோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 10, 11, 12, 13, 14, 15 மொத்தம் 5 சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 10, 11, 12, 13, 14 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தோ, இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பிராணாயாமமும் அமிர்த நாதோபனிஷத்துல உங்களுக்கு PDF இருக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாடமும் வந்து யூடியூப்ல போட்டிருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு, பாத்துங்க. 10ல இருந்து 14 மந்திரங்கள் பிராணாயாமத்தை சொல்லுது. பிராணாயாமம் சித்தி ஆகும் போது என்ன நடக்கும் கேள்வி வரும் இல்ல? என்ன நடக்கும்? பிராணாயாமத்தோட அடுத்த ஸ்டெப்பு பிரத்யாகாரம். இப்ப பேசிட்டு இருக்கு பிரத்யாகாரம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ இந்திரியங்கள் வெளியில போகாம அந்தந்த கோலக்கத்திலேயே நிலை பெற்றிருந்தா அதுக்கு பேர் பிரத்யாகாரம். அதான் சொல்லியிருக்கோம். அந்த நிலையில என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது 15, அமிர்தநாதோபனிஷத் 15. அந்தவத் பஷ்ய ரூபாணி, அந்தவத் பஷ்ய ரூபாணி. ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிளைண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். நான் பார்த்தேன் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பக்தர் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. மேக்ஸிமம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிளைண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கண் ஏரியாலாம் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும், சுருங்கி இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு வந்து பதிவாயிருக்கு. பிளைண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூம்பி போயிருக்கும். இது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கூப்பிட்டு வந்தோடனே பொண்ணு வந்து டிகிரி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது இப்போ கொஞ்சம் போயிருக்கேன், மேலே மாஸ்டர் டிகிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பொண்ணு வந்தோன்னே அவ்வளோ சௌந்தரியங்க, அவ்வளோ சௌந்தரியன்னா அடிச்சு சொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளாஸ் முடிச்சு வந்தேன். வந்தோடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு எரிச்சல், என்ன எரிச்சல்னா நான் ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கேயா பார்த்துட்டு இருந்தா அவங்க கோவமா வராது? அவங்களுக்கு கோவம் வரும்ல எனக்கு. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு நான் பேசும்போது என்னை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அட்டென்ஷன் என் பக்கம் இருக்குது, நல்லா இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு. எனக்கு இந்த காலத்து பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சிரத்தையே இல்லை, எங்கேயோ வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படி எனக்கு உள்ளுக்குள்ள கோபம், அவ்வளோ கோபம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அம்மாட்ட சொன்னேன், பாருங்க உங்கள் பொண்ணு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சாமி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையுமே பார்க்க தெரியாது சாமி, ஒன்றுமே பார்க்க தெரியாது, பிளைண்டு. ஆமாம் பிளைண்டு சாமி. ஐயோ ஐயோ, எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. ஆனால் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் கண்ணில் கருவளையமோ இந்த இடம்லாம் இதாயோ அப்படின்னா அவ்வளோ சௌந்தரியமான பொண்ணு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. ஐயோ தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு, கடிச்சுக்கிட்டோமே அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்ணு திறந்து நம்மள மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்ணு திறந்து இருக்கு, ஆனால் இந்திரியம் அதில் ஒன்றும் இல்லை, காட்சி உள்ளேயே போகலை. அப்போ இதே மாதிரி சொல்லுது அந்தவத்து பஷ்ய ரூபாணி. ஒரு பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை பார்த்தா எப்படியோ, கண்ணு திறந்து இருக்கு ஆனால் ரூபம் உள்ள போகல. ஏன்? பிளைண்டுக்கு ரூபம் போகாது. அதே மாதிரியும் ஸ்ருணு சப்தம் அகர்ணவத்து, காது இல்லாதவன் செவிடன். எங்கள்கிட்ட 2-3 சாமிகள் இருக்காங்க. நான் டெய்லி அப்பப்போ போராட்டமா இருக்கும். டெய்லி அவரை மீட் பண்றேன். நான் சாயந்தரம் ஒருத்தர் பார்ப்போமே, டெய்லி அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. எதை சொன்னாலும் சிரிச்சு, நான் திட்டிகிட்டு இருப்பேன், போயா சும்மா வந்து எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்க போயா அப்படின்னு திட்டினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதுல சப்தமே போகல, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காதும் போச்சு. அப்ப யாரு என்ன சொன்னாலும் உள்ள போறதே இல்லை. அப்ப செவிடன் போல வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்கிற மாதிரி, செவிடன் சப்தங்களை கேட்கிற மாதிரி, குருடன் ரூபங்களை பார்க்கிற மாதிரி. காஷ்டவத்து பஷ்யத்தே தேகம். காஷ்டவத்து அப்படின்னா அந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கட்ட மாதிரி, எந்த உணர்ச்சிகளும் இல்லாம, ஸ்வெட்டிங் ஆனாலும் வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அது பாட்டுக்கு இருக்கிறது. அது மாதிரி இருக்கிற நிலைக்கு பேர் தான் பிரசாந்தஸ்யேதி லக்ஷணம். இதுக்கு என்ன பேர் சுவாமினா பிரசாந்தம் அப்படின்னு பேர்.
இந்த பிரசாந்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் இங்க சித்தம் நிரோதமாகும், சித்தம் நிரோதமாச்சு அப்படின்னா இந்திரியங்களும் நிரோதமாகும், இந்திரியங்களும் சித்தமும் நிரோதமாயிருக்கிற நிலைக்கு என்ன பேருனா பிரசாந்தஸ்ய லட்சணம். இதுதான் பிரசாந்தம்னு பேரு, நன்றாக சாந்தியான நிலை. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம் என்று நம்ம சொல்றோம். இது அவசியமா சாமி? நமக்கு அவசியமா சாமி? பைபாஸ் பண்ணலாமா சாமி நம்ம ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதால 2:58 பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 2:58 யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ரொம்ப முக்கியமா சொல்லுது. எப்படி ஆமை இருக்கு பாத்தீங்களா, கூர்மம் எப்படி கூர்மமானது, யாராவது ஒரு கல்லை தூக்கி போட்டாங்கன்னா என்ன ஆகும், தனக்கு மேல டக்குன்னு தன்னோட இந்திரியங்கள் எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு வெறும் ஓடு மட்டும் தான் இருக்கும், எந்த காயமும் படாம அது உள்ளுக்குள்ளார அடங்கிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய இந்திரியங்கள் வெளி விஷயங்களோட கனெக்ட் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கிறதோ, இந்திரியாணி இந்திரியேபியா, இந்திரிய விஷயங்கள்ல இருந்து இந்திரியங்கள் எல்லாம் உள்ளிழுத்து கொள்கிறதோ ஆமை போல. நம்ம திருவள்ளுவர் அதை என்ன சொல்றாரு, ஆமை போல் அடக்கல், ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் சொல்றாரு. ஆமை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் உள்ள இழுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நிலை, அந்த நிலைக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பிரசாந்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து பிரசாந்தம்னு பேரு. அதுக்கு பேர் தான் யோகத்துல அதுக்கு பேரு என்னது, பிரத்யாகாரம்னு பேரு. அதுதான் தமம்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுதான் தமம்னு சொல்றோம். அப்ப அது மாதிரி எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம், ஆத்ம ஞானம் நிலை பெற்றதாகும், நிஷ்டையை உடையதாகும். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான் அப்படின்னா இந்த இந்திரிய நிகிரகம் சாலிடா நடக்கணும். நம்ம எல்லாம் நல்லவங்க, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சவங்க நிறைய பேர், இந்தியா ஃபுல்லா நான் டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்திரியங்கள் இப்ப சொல்லப்பட்ட லட்சணம் இல்லை, இப்ப சொல்லப்பட்டது. ரமணரோட பிலாசபியை எடுத்து படிச்சீங்கன்னா, அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஜீவன் முக்தர்களுக்கு அப்படியே இருக்கும். சதாசிவ பிரம்மேந்திரரோட எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே இப்ப நான் சொல்ற லட்சணங்கள் எல்லாம் அப்படியே பொருந்தி வரும். யாரெல்லாம் அனுபூதிமான்களா இருந்தாங்களோ அவங்களோட இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஆம மாதிரி அடங்கி இருந்துச்சு. மனம் அடங்குனா இந்திரியம் அடங்கும், இந்திரியம் அடங்குனா மனம் அடங்கும். இந்த ரெண்டுத்தையும் அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிராணாயாமத்து மூலமா நடக்கிற பிரத்யாகாரம் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அழகான ஒரு இது இருக்கு, 60 பக்கத்திலே போட்டுங்க, 2:60 போட்டுங்க. யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. நிறைய பேர் வேதாந்தம் படிச்சுட்டு என்கிட்ட வந்து புலம்புவாங்க. நிறைய பேர் நான் டீச்சிங் பண்றதுனால என்கிட்ட நிறைய பேர் வந்து சாதுக்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பதான் ரொம்ப விலகி இருக்க, முன்னாடிலாம் வேதாந்தம் கேட்டவங்களா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றவங்களா இருப்பாங்க. யததோஹ்யபி கௌந்தேய, ஹே கௌந்தேயனே, முயற்சி பண்ணக்கூடிய முமுட்சுக்களா இருக்கிறவங்களும் கூட என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விபஸ்சிதக புருஷஸ்ய, நல்லா விவேகம் பண்ணவும் தெரியுது, இது ஆத்மா இது அனாத்மா, நம்ம தப்பு பண்றோம் நம்ம சரி பண்றோம், எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நல்லது எது, கெட்டது எது, எது பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எல்லாம் தெரியும். அறிவு இருக்கு, விவேக அறிவு இருக்கு, முயற்சி பண்றாங்க. ஆனாலும் கூட இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்திரியாணி பிரமாதீனி, இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு மத்து மாதிரி, பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சோன்னா பருப்பு என்ன ஆயிடும், தூள் தூளா போயிடும். அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை போட்டு தூள் தூளாக்குது, கடைஞ்சு எடுக்குது. ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளார ஒண்ணு வந்துருச்சுன்னா அந்த இந்திரியம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, பரிதவிக்க வைக்கிறது. அது நம்மளை இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா பிரமாதம் பண்ணுது. ஹரந்தி பிரசபம் மனக, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்கிறது, இழுத்துக்கிட்டு போகுது. ஹரந்தி அப்படின்னா வலுக்கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா பலவந்தமா, பிரசபம் வலுக்கட்டாயமா நம்மள இந்திரியங்கள் என்ன பண்ணுதுன்னா வெளியில கொண்டுட்டு போயிடுது, அது வசப்படுத்தி கொண்டு போயிடுது. என்னதான் முயற்சி பண்றவனா இருந்தாலும் அவனுடைய மனதையும் கூட அவனுடைய ஞானத்தையும் கூட என்ன பண்ணுது, மத்து வச்சு
கடையிற மாதிரி கடைஞ்சு இந்திரியங்கள் ஜெயம் பண்ணி அவனை வெளியில கொண்டு போயிடுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 2:61 சொல்றார். 2:61 சொல்றார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாம். தானி சர்வாணி சம்யம்ய, இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்யமம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? யுக்த ஆசீத மத்பரஹ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்ணி, யுக்தக அப்படின்னா யோகத்தோடு கூடினவனாக, மத்பரக என்னையே லட்சியமாக கொண்டு அமரட்டும். எப்ப அமர முடியும்? இந்திரியங்கள் எல்லாத்தையும் வசப்படுத்தி என்னையே லட்சியமாக கொண்டு யோகத்தோடு கூடினவனா ஏகாகிர சித்தத்தோட ஆசீத அமர்வாயாக. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையா பரிணமிக்கணும்னா சிரவண மனனத்துக்கு அப்புறம் இந்த காரியத்தை தான் பண்ணணும். இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி, நான் சொன்னல அந்தவத் ரூப பஷ்யாணி, குருட மாதிரி ரூபத்தை பார்த்துக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை பார்க்கும்போது சஞ்சலம் உண்டாகுது இல்லை? நமக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னா, ஏதாவது அதர்மம் நடந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு காலையில் வண்டியில் போய் நிற்கும் போது ஒரு ஆட்டோக்காரன் எனக்கு முன்னாடி வந்தேன். நான் போய் முன்னாடி போய் நின்று, சாமியை போங்க, போக மாட்டேன் போயா அப்படின்ட்டு, வண்டியை போய் முன்னாடி நிப்பாட்டு, போக மாட்டேன் போயா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அதர்மமாக ஏதாவது நடந்தால் நமக்கும் என்ன பண்ணுது, அதுக்கு ஆப்போசிட்டாக சஞ்சலமாகுது. ஏன் இப்படி போகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு முக்த புருஷனுக்கு நல்ல இந்திரியம் அடங்கியிருந்தா எப்படி இருக்கும்? உலகத்தில் எது நடந்தாலும் குருடன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா, செவிடன் மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படின்னா மனசு சஞ்சலமே உண்டாகாது. அப்போ இந்திரியங்களை நிரவதரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரத்யாகாரம் ரொம்ப அவசியம். பிரத்யாகாரத்துக்கு எது அவசியம்? பிராணாயாமம். பிராணாயாமத்தினால இது எல்லாமே செய்ய பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொடுப்பாங்க, இந்திரிய நிகிரகத்தை பண்ணுவாங்க. ஆனால் வந்து எதனால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி குருபரணம் சுவாமி மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உபாயம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியாக உபாயம் சொல்லிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக உபாயம் சொல்லுவாங்களுடைய ஒரே உபாயத்தினால எனக்கு இந்திரியங்கள் 10 இந்திரியங்களும் அடங்கணும், மனசும் அடங்கணும் அப்படின்னா முடியாது. ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமனுக்கு சொல்லும் போது சொல்றார், பிராணாயாமத்தையும் தத்துவ விசாரத்தையும் வாசனா தியாகத்தையும் சாதனாத்திரயம்னு சொல்றாரு. முக்கியமா இந்த 3த்தையும் சைமல்டேனியஸா பண்ணணும். உங்களுக்கு பிராணாயாமம் வந்து இந்திரிய நிகிரகத்துக்கும் மன நிகிரகத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். தத்துவ விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுல ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஏக தத்துவ அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சங்கல்பங்கள் எல்லாம் பரித்தியாகமாகும். அப்ப சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிராணாயாமம் ரொம்ப பரம சாதனமா ஹனுமனுக்கு சொல்றார். இப்போ ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, ஒன்றும் தெரியாத ஆள் இல்லை. 64 கலைகளையும் சர்வ வேதங்களையும் எல்லாத்தையும் படித்தவருங்க. நல்ல வித்வான், பெரிய வித்வான் ஹனுமன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து உபதேசம் பண்ணும்போது பிராணாயாமத்தை உபதேசம் பண்றார். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2:61 படிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 3:41 போட்டுங்க பக்கத்தில். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத் ஏஷக ஞானமாவிருத்திய தேகினம். 3:41. இந்த காமம் குரோதம் இருக்கு பாத்தீங்களா? இந்த காம குரோதம் 2 சொல்றோம். காம குரோதம், லோப மோக மதம் ஆச்சரியம், இதெல்லாம் இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. அஸ்ய அப்படின்னா இந்த காமக்ரோதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சுவாமி ஆதாரம்? காமக்ரோதங்கள்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள்லையும் மனசுலையும் புத்தியிலையும் இந்த காமக்ரோதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கு. 3 ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. மனசு, இந்திரியம், மனசு, புத்தி. கூட எதை எடுத்துக்கணும்? ஸ்டோர் ரூம், சித்தம், வாசனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த காமக்ரோதங்கள் இருக்கு. இப்ப இந்த காமக்ரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணணும், நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏத்தைர் விமோகயத்தி ஏஷக. இந்த முமுட்சுவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இவைகளால் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மூடி மறைச்சு மோகத்தை உண்டு பண்ணுது. இந்திரியங்களும் மனசும் புத்தியும் இந்த காமக்ரோதங்கள்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணி ஞானம் ஆவிருத்திய தேகினம், இந்த தேகாத்மாவா இந்த ஆத்மாவை வந்து ஜீவாத்மாவை என்ன பண்ணுது? மோகப்படுத்தி ஞானத்தை மூடி மோகப்படுத்திக்கிட்டு இருக்கு.
இப்ப காமக்ரோத லோப மோகத்தை எல்லாத்தையும் நீக்கணும். எங்கெங்கெல்லாம் இருக்கு? மனசு, இந்திரியங்கள்ல இருக்கு, மனசுல இருக்கு, புத்தியில இருக்கு, வாசனைகளா சித்தத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றது சுவாமி? எப்படி இருக்கு? இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா இந்திரியஸ்யார்த்தி ராகத்வேஷ வியவஸ்திதம். ஒரு காஃபி குடிச்சா அந்த காஃபியோட வாசனை நாக்குல இருக்கு. காஃபியை பார்த்தாவே மூக்குல அந்த பிளேவர் வந்தாவே காஃபி டேஸ்ட் நாக்குக்கு வந்துருது. அப்ப நாக்கு மூக்குல பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தாவே எச்சில் ஊறுது. அப்படியே ஆஹா சூப்பரா இருக்குமே, சோலாபூரி இதெல்லாம், மைசூர் பாக்கு. எனக்கெல்லாம் போட்டோவை பார்த்தாவே நாக்கு ஊறுது. மைசூர் பாக்கு இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், மைசூர் பா அப்படின்னு இப்போ விளம்பரமே பண்ணிட்டு இருக்கான். அந்த கலரை பார்த்தாவே பாத்தீங்க அப்படின்னு நாக்கு ஐயோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு டக்குன்னு இப்போ சொல்லும் போதே நாக்கு ஊறுது. அப்ப எங்க இருக்கு முதல்ல காமக்ரோதம்? நாக்கு. பாவக்காவை வாங்கி 2 வாட்டி வாங்கி அதை குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா வாங்கிடுறேன், நல்லது சுகருக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிடுறேன். வாங்கிட்டு அதை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எரிச்சலா வருது. எவன்டா படைச்சான் இதை அப்படின்னு. அப்ப என்ன இருக்கும்னு கேட்டா, இந்த நாக்கு பார்த்தீங்கன்னா கசப்பை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இனிப்புன்னா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உமிழ் நீரை சுரக்குது நாய் மாதிரியே. அப்ப முதல்ல இந்திரியத்துல ராகத்வேஷம். அதுக்கப்புறம் மனசுல ஆலோசனை. மனசுல பாத்தீங்கன்னா விஷய சிந்தனை பண்றது, அனுபவம் பண்றது யாருன்னா இந்திரிய சாப்பிடுது. ஆனா அனுபவம் பண்றது யாரு? மனசு. சுக துக்கத்தை அனுபவம் பண்றது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படி அந்த விஷயத்தை அடையிறதுன்னு ஆலோசனைல பண்ணுது. மைசூர் பாக்கா எப்படி வாங்கலாம், என்ன பண்ணலாம், யார் வாங்கிட்டு வருவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு. யாரும் வாங்கிட்டு வந்துடாதீங்க வரும்போது. ஏற்கனவே சுகர் ரொம்ப தெரியாம சாமி மைசூர் பாக் சாப்பிடுவாருன்னு வரவங்க எல்லாம் மைசூர் பாக்கா வாங்கிட்டு வந்தா என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேன். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதுக்கு அடுத்தது மனசுல ஆலோசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தியில சங்கல்பம். என்ன சங்கல்பம்? எனக்கு பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு வேணும், எனக்கு பாவக்கா வேணாம் அப்படின்னு காமக்ரோதத்தோட சங்கல்பம் எங்க நடக்குது? புத்தியில. நான் சாப்பிட்ற இந்த இந்திரியங்களை சாப்பிட்டு மனசுல அனுபவிக்கிறதெல்லாம் எங்க போய் பதிவாகுது? சுக அனுபவங்கள்லாம் சித்தத்துல போய் பதிவாகுது. இத்தனையும் பாத்தீங்கன்னா காமக்ரோதங்கள் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு. அப்ப நம்ம எங்க சுவாமி கை வைக்கணும் அப்படின்னு கேட்டா 41:3:41 சொல்ற, சித்தம் இருக்கு, புத்தி இருக்கு, அதுக்கப்புறம் மனசு இருக்கு, அதுக்கப்புறம் 4வதா தான் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள். கீழே நம்ம எடுத்தோட மேல டாப் லெவல்ல போலாமா? சித்தத்துல இருக்கிற வாசனையில கை வைக்கலாமா? இல்ல புத்தியில இருக்க சங்கல்பத்துல கை வைக்கலாமா? இல்ல மனசுல இருக்க ஆலோசனையில கை வைக்கலாமா? அப்படின்னா எதுலயும் கை வைக்காத அப்படின்ட்டு 3:41 நமக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்ற ஆச்சாரியர் ஸ்ரீகிருஷ்ணர். தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். ரொம்ப முக்கியமானது. தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. ஏ அர்ஜுனா, என்ன பண்ணா? முதல்ல நீ கை வைக்க வேண்டியது மனசோ புத்தியோ சித்தமோ இல்லை. அப்ப முதல்ல கை வைக்க வேண்டியது எதை கண்ட்ரோல் பண்ணணும்? தஸ்மாத் த்வம் இந்திரியாணி ஆதவ் நியம்ய. இந்திரியங்கள் தான் பாத்தீங்கன்னா நாக்கு தொங்க போட்டுட்டு இங்க அங்க அலையும். ரொம்ப நம்மளை பாத்தீங்கன்னா மானத்தை வாங்கிரும். மானத்தை வாங்கணும், அவ்வளவு மானத்தை வாங்கும். வெக்கம் கெட்டது இந்த இந்திரியங்கள்லாம், வெக்கம் கெட்டது. கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காது. ஐயோ நம்ம கௌரவத்துக்கு இது இழுக்காச்சேன்னு பார்க்காது. எங்கேயாவது போய் நிப்பாட்டிடும், முச்சந்தில போய் அசிங்கப்பட்டு நிக்க வைக்கும். நம்மளோட அசிங்கம் படுறதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். மனசு வெளில தெரியாது. இந்த இந்திரியங்கள் அலையிறது பாத்தீங்கன்னா வெளில தெரிஞ்சிடும். அப்பட்டவர்த்தனமா தெரியும் உங்களுக்கு. நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? என் கூட பாடம் படிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம், அவ்வளவு அனுகிரகம், சாஸ்திரத்துல நிபுணத்துவம் நிறைய இருக்கும். ஆனா ரிஷிகேஷ் ஹரித்வார்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுல வீக். எல்லா சன்னியாசிகளும் நான் பார்த்த வரைக்கும், சன்னியாசிகள்னாவே நாம் சொல்லுவோம்ல, பிராமணோ போஜன பிரியோ பிராமணாகான்னு சொல்லுவாங்கல்ல, போஜன பிரியர்கள். அதே மாதிரி சாதுக்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா போஜன பிரியர்கள். அநியாயத்துக்கு போஜனத்திலேயே மாட்டிப்பாங்க. ஃபுல்லா போய் எங்கடா சாப்பாடு கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, போச்சு கண்ட்ரோல். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க படிச்ச ஞானம் ஒண்ணு வேலை செய்யாது. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் பலன் கொடுக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத்வம் இந்திரியானியாத நியமிய பரதர்ஷப. இந்திரியங்கள்ல முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்மானம், பாப்பி, மகா பாப்பிகள். இந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்றது, மகா பாப்பி. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரஜகிஹேனம்,
ஞான விஞ்ஞான நாசனம். இந்த இந்திரியத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷம் இருக்குல்ல, இந்த இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை என்ன பண்ணு அப்படின்னா பிரஜகி நல்லா தியாகம் செய்வாயாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான விஞ்ஞான நாசனம். மகா பாப்பிகள் இவங்க நம்ம ஞானத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க, நம்ம அனுபவத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. நாசம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை முச்சந்தியில நிப்பாட்டிடுவாங்க, சாதாரண சம்சாரி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க, அல்லாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால முதல்ல பார்த்தீங்கன்னா இந்திரியத்தை அரெஸ்ட் பண்ணணும். இந்திரியத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பேரு? முழுசா இந்திரியம் அடங்குனா என்ன பேரு? பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன அர்த்தம்? அது இந்திரியங்கள் அந்தந்த கோலக்கத்திலேயே செட்டில் ஆனா, இந்திரியங்கள் அந்தந்த கோலக்கத்திலேயே செட்டில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன எப்படி இருக்கும்? மனசு மாதிரி இருக்கும். அப்ப மனசும் பெட்ரோல் போறது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? மனசும் விற்த்திகள் இல்லாம போகும். அப்ப மனசு எப்படி இருக்கும்? புத்தி ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்திரிய நிகிரகம் அது மெதுவா இந்திரியங்களை அடக்கி மனசை நிரோதம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மனசு அடங்குச்சு அப்படின்னா புத்தி ஆயிடும். எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் அடங்குச்சோ அவனுடைய ஞானம், புத்தியில இருக்கிற ஞானம் நிலை பெற்றதா. இல்லைன்னா இந்த மனசும் இந்திரியங்களும் உங்களை என்ன பண்ணும்? முச்சந்தியில கொண்டு போயிட்டு. அப்ப இந்திரியங்களை நிகிரகம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாயம், யோகம் தான் உபாயம். பிராணாயாமம். பிராணாயாமத்தினாலதான் பாத்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம், அப்புறம் கேவல கும்பகம், கேவல கும்பகத்தில இருந்து அடுத்த பலன் பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம் சம்பவிக்கும். இதோட இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கிறார். ததः பரமாவஸ்யதேந்திரியாணாம், ததः பரமாவஸ்யதேந்திரியாணாம். 55வது சூத்திரம். ததः பரமாவஸ்யதேந்திரியாணாம். இந்த இதுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்ன்றதே சமாதி அபியாசம். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரிய நிகிரகம்லாம் ஃபுல்லா தேவையில்லை. இப்போ நானே பண்ண மாட்டேன், நானே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவையில்லாம அன்வான்டா இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆனா சமாதிக்கு போகணும் போது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணலாம். அப்ப ஷட் டவுன் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் அஷ்டாங்க யோகம் சமாதிக்கு லீட் பண்றது நம்மள. அப்ப பாத்தீங்கன்னா பிரத்யாகாரத்தோட பிரயோஜனம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், பிராணாயாமத்தோட பிரயோஜனம் பிரத்யாகாரம், காரண காரிய பாவம் சொல்லுவோம். காரணம் இது காரியம் எது அப்படின்னா பிரத்யாகாரம் காரியம் ஆயிடும், ஃப்ரூட் ஆயிடும். அந்த பிரத்யாகாரம்ன்ற ஃப்ரூட் வரணும்னா என்ன வேணும்? பிராணாயாமம்ன்ற காரணம் இருக்கணும். அதே மாதிரி இந்த பிரத்யாகாரத்தோட ஃப்ரூட் என்ன சுவாமி? பிரத்யாகாரத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 55வது சூத்திரம் சொல்லுது. ததஹா. ததஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? அந்த பிரத்யாகாரத்திலிருந்து. ததஹா பரமா வஷ்யதேந்திரியானாம். ததகனா அந்த பிரத்யாகாரத்திலிருந்து இந்திரியானம், இந்திரியங்களுடைய எத்தனை இந்திரியம் இருக்கணும்? உபயேஷாம் இந்திரியானம். விவேகச்சுடாமணியில சொன்ன மாதிரி உபயேஷாம் இந்திரியானம், 2 விதமான இந்திரியங்கள். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். கூடவே எதை எடுத்துக்கலாம்? அந்த கரணத்தை சேர்த்து எடுத்தீங்கன்னா இந்த பிரத்யாகாரம் நடக்க நடக்க அது பெட்ரோல் போறது நின்று போச்சுன்னா மனசும் மெதுவா ஷட் டவுன் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 இந்திரியங்களும், இந்திரியானாம்னா 10 இந்திரியங்களும் அவைகளுடைய பரமாவஷ்யத்தே, வஷ்யத்தே இந்திரியானாம்னு என்ன அர்த்தம்? பரமாவஷ்யத்தே, மேலான வசீகாரமானது சித்திக்கின்றது. பிரத்யாகாரத்திலிருந்து தான் மேலான வசீகாரம் சித்திக்கிறது. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, என்னது? வைராக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான வைராக்கியம் பார்த்திருக்கோமா? வசீகார சஞ்ஞா வைராக்கியம். அதுக்கப்புறம் 2வது பராவைராக்கியம். அப்ப முதல்ல நமக்கு பாத்தீங்கன்னா பராவைராக்கியம் பின்னாடி உண்டாகும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வசீகார சஞ்ஞா வைராக்கியம் உண்டாகும். இது உண்டானாதான் நீங்க ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு அந்த தேவதையில தாரணை பண்ணி சவித்தர்க்கத்துக்கு நிர்வித்தர்க்கத்துக்கு எல்லாம் போக முடியும். அப்ப தாரணை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இந்திரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பின் பாயிண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுலையாவது ஒன்றுல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா பரமவஷ்யத்தே, பரமாவஷ்யத்தைன்னு என்ன அர்த்தம்? மிகவும் மேலான வசத்தன்மை, வசப்பட்ட தன்மை அடையப்படுகிறது, சித்தியாகுது. பாஷ்யத்துக்கு சொல்றேன். சப்தாதிஷு, சப்தம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு
5 இந்திரிய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அவ்யசனம், அவ்யசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து ஆச்சாரிய சொல்ல போற, அவ்யசனம் இந்திரிய ஜெய இது கேச்சித்து. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 இந்த இந்த சூத்திரத்துக்கு வசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் 5 சாய்ஸ் வந்து சொல்றாங்க. 5 மதங்கள் இருக்குங்க, 5 பிலாசபிய சொல்றாங்க. சப்தாதிஷு அவ்யசனம் இந்திரிய ஜெய இது கேச்சித்து. இந்திரிய ஜெயம், இந்திரிய ஜெயம்னு என்ன சுவாமி? இந்திரிய ஜெயத்துக்கு இன்னொரு பேர் தான் என்ன பேரு? தமம். இந்திரிய ஜெயத்துக்கு இன்னொரு பேர் என்னது யோகத்துல? பிரத்யாகாரம். அப்ப யோகத்துல பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமம்னு வேதாந்தத்துல அதுக்கு காமனா நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது என்னது? இந்திரிய ஜெயம். அப்ப இந்திரிய ஜெயம் நடக்கணும் அப்படின்னா அந்த இந்திரிய ஜெயம்னா என்னன்னு எனக்கு டெபினிஷன் தெரியணுமே சுவாமி. அப்ப நான் 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா இந்த இந்திரிய ஜெயத்தை சொல்றாங்க. என்னென்ன? எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரி. 5மே 5 விதம், 5 டைமென்ஷன்ல சொல்றாங்க. என்னென்ன? சில பேர் சொல்றாங்க கேச்சித், கொஞ்சம் பேர் சொல்றாங்க முதல் பட்சம் சப்தாதிஷு அவ்யசனம் இந்திரிய ஜெய இதி. சப்தம் முதலியவைகளில் அவ்யசனம், அதுக்கு பேர் தான் இந்திரிய ஜெயம் என்று சிலர் சொல்கிறார்கள். என்ன சுவாமி அவ்யசனம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, சக்திர் வியசனம். சக்திர் அப்படின்னா பற்று, சக்தி அப்படின்னா பற்று, பற்றுதல் இருக்குல்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபினா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்று. அப்ப இந்திரிய ஜெயம் ஆயிருக்கா? நாக்கு எனக்கு இந்திரிய ஜெயம் ஆகல, காஃபிக்கு வீக்னஸ், முடிஞ்சு போச்சு. நல்ல காஃபி. கிரிவலம் போறேன் நான், எதுக்கு தெரியுங்களா போக? கிரிவலம் போகணும்னா எந்த ஞாபகம் வரணும் உங்களுக்கு? கிரிவலம் போகணும்னா வாரத்துக்கு 2 நாள் வண்டியில போயிடுவேன், நடந்துடல வண்டியில போயிடுவேன். டைம் கம்மியா இருக்கும், டைப்பிங் நிறைய இருக்கு, அதுக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார வந்துடுறது. அப்படி போகும்போது என்ன தெரியுங்களா, என் மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிரிவலம், இன்னைக்கு முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை, எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை போறது, அதே மாதிரி பிரதோஷத்தன்னை போயிடுறது, இது மாதிரிலாம் வச்சிருக்கிறது. எனக்கு கிரிவலம் போகணும்னு என் தாட்ல வந்தோடனே காஃபி குடிக்கணும்னு தோணும். கிரிவலம் என்ன ஒரு மட்டமான புத்தி இல்லை? கிரிவலம் போறது, ஈஸ்வரனை கிரிவலம் போடும்போது கிரிவல பாதையில ஒன்லி காஃபி இருக்கு, பெஸ்ட் காஃபி அதுதான் காஃபி பிளான் உண்டு. கிரிவலம் போறதுக்கு ஒரு தாட்டு வரும்போதே காஃபி தாட்டு வருதுன்னா அப்ப இந்த நாக்கு எந்த அளவுக்கு அந்த காஃபியோட பற்றுதல் அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்யசனம், வியசனம்னா பற்று, அவ்யசனம்னா பற்றில்லாதல் இருத்தல். காஃபிய கொண்டு வந்து வச்சாலும் உதாசீன பாவத்தில் இருக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அவ்யசனம்னு பேர். நமக்கு பிடிச்ச வஸ்துக்கள், இந்திரிய விஷயங்கள் எதிர்க்க இருந்தாலும் கூட அதுல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஒரு உதாசீன பாவத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு அவ்யசனம் அப்படின்னு பேரு. வியசனம்னா பற்றுதல். உங்களுக்கு டெம்டேஷன் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? நீங்க ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ உடனே நீங்க காஃபி இப்ப திரும்பவும் பிரச்சனைங்க. நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு 3 பேர் வந்தாங்க, 3 பேரும் 2 பாக்கெட் காஃபி தூளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் எத்தனை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. யாரும் காஃபி தூள் வாங்கிட்டு வந்துடாதீங்க, யாரும் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. நான் யாரும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. காஃபி தூளா வாங்கிட்டு வந்தா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சாமிக்கு காஃபி பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஹோட்டல்ல போனீங்க அப்படின்னா எங்கேயாவது பந்தியில போய் உட்காருங்க. கல்யாண பந்தி ஏதாவது போவீங்களா? நான் போய் கல்யாண பந்திலாம் போய் வருஷங்களாச்சு. கல்யாண பந்தியில போய் இல்லைன்னா ஹோட்டல்ல போய் உட்காருங்க, மீல்ஸ்க்கு உட்காருங்க. மீல்ஸ்க்கு உட்கார்ந்த ஒரு சர்வர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொரியலை வச்சுக்கிட்டே போவானா, அவன் வச்சுட்டு இந்த பக்கம் போறதுக்குள்ளார பொரியல் டம்னு உள்ள போயிடும். அவன் திரும்ப வந்து கூட்டு வைப்பான், கூட்டு வச்சுட்டு இந்த பக்கம் போறதுக்குள்ளார அதை எடுத்து உள்ள போட்டுருவாங்க, காலியா இருக்கு இலை. அதுக்கப்புறம் அப்பளத்தை கொண்டு வந்து வைப்பான், அப்பளத்தை முடிச்சிருவாங்க. ஸ்வீட் அப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டெம்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அதிகம். நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா பரிமாறுறது பூரணமா எல்லா பதார்த்தங்களும் பரிமாறினதுக்கு பிறகு பொறுமையா ஆச்சமனம் பண்ணி பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. இதான் வந்து பாத்தீங்கன்னா முறை. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா வியசனம்னு பேர். இதுக்கு பேர் என்னது? பற்றுதல். இருக்கட்டுமே, உதாசீன பாவத்துல இருக்க முடியல,
கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு பேரு வியசனம்னு பேரு. அவ்வியசனம் அப்படின்னா பற்றுதல் அற்று இருத்தல். பற்றுதல் அற்று இருந்தா அதுக்கு என்ன பேரு? உதாசீனம். இந்திரிய விஷயங்கள் வெளியில இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இந்திரிய ஜெயம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நாங்க கணக்கு பண்றது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது சாதுக்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா பார்ப்பேன். நான் இவன் கண் எங்க போகுதுன்னு பார்ப்பேன், சாதுக்களோட கண்கள் எங்க போகுதுன்னு பார்ப்பேன், எங்கெங்கெல்லாம் கண்ணு டிராவல் பண்ணுதுன்னு பார்ப்பேன். அந்த கண்ணுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்களோட அந்த என்னது அந்த இம்பல்ஸ், எவ்வளவு இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம உள்ள கிடந்து துடிக்குதுன்னு ஒவ்வொருத்தரையா பார்ப்பேன். சாப்பாடு வச்சா பார்ப்பேன், நிறைய சாதுக்கள் சாப்பாடு வீக்னஸ். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அவங்க பார்வை எங்க போகுது, சாப்பாட்டுல போகுதா, இல்ல ஸ்திரீகள்கிட்ட போகுதா, இல்ல எங்க போகுது, பண விஷயத்துல போகுதா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா அந்த டெம்டேஷன் பாத்தீங்கன்னா வெளியில காட்டி கொடுத்துருவங்களுக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வியசனம் அப்படின்னு பேர். அப்ப வியசனம் இல்லாமல் இருத்தல், இந்திரிய விஷயங்கள்ல சப்தம் ரூபம் ரசகந்தம், இதுல வியசனம் இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்திரிய ஜெயம், தமம், பிரத்யாகாரம் என்று சிலர் சொல்கிறார்கள். இது ஒரு பட்சம். ஆச்சாரிய சொல்றார் சக்திர் வியசனம். வியசனம்னா என்ன அர்த்தம்? சக்தி, பற்றுதல். வியஸ்யதி ஏனம் ஸ்ரேயசயதி. ஏன் வியசனம்னு பேரு? வியசனம்னா செப்பரேட் பண்றதுன்னு அர்த்தம். வியசனம்னா என்ன அர்த்தம்? செப்பரேட் பண்றது. என்ன செப்பரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனை மோட்ச மார்க்கத்திலிருந்து என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணுது. பற்றுதல். எந்த விஷயத்துல இந்திரிய விஷயத்துல பற்றுதல் இருந்தாலும் அந்த இந்திரிய விஷயத்துல இருக்கக்கூடிய பற்றுதல் என்ன பண்ணுது? அட்டாச்மெண்ட். பற்றுதல்னா அட்டாச்மெண்ட். அது என்ன பண்ணுது? மோட்ச மார்க்கத்திலிருந்து ஸ்ரேயஸ் மார்க்கத்திலிருந்து, மோட்ச மார்க்கத்திலிருந்து ஏனம் வியஸ்யதி, இவனை பாத்தீங்கன்னா விலைக்கு கொண்டு போயிருது, சம்சாரத்துக்கு கொண்டு போயிருது. அப்ப இந்திரியத்தை ஜெயம் பண்ணாதவனுக்கு பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயம் இல்லைன்னா மோட்ச மார்க்கத்துல டிக்கெட் கிடைக்காது சார். அடிச்சா இதுக்கு அடுத்தது அவிருத்தா பிரதிபத்திர் நியாய. அவிருத்தா பிரதிபத்திர் நியாய, இது ரெண்டாவது பட்சம். இன்னொருத்தர் சொல்றாங்க இந்திரிய ஜெயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிருத்தா பிரதிபத்திர். இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு படிச்சேன்ல, 7வது சாப்டர்ல பகவத்கீதையில, தர்மா விருத்தோ காமோசி பூத்தேஷு, எல்லா பூத்தங்களிலும் ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு படிச்சோம். தர்ம அவிருத்த காமோசி, விரோதமில்லாத காமமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொன்னார்ல. அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு சில பேர் சொல்றாங்க, எது இந்திரிய ஜெயம் அப்படின்னா விரோதம் இல்லாம. இப்ப நான் சொல்றேன், காஃபி குடிக்கிறது பாத்தீங்கன்னா காலையில ஒரு காஃபி எடுத்துக்கிறேன், ஈவினிங்ல பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு முன்னாடி ஒரு காஃபி எடுக்கிறேன். இதே கிளாஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிளாஸ் எடுக்க மாட்டேங்க. சரி, ஏன் எடுக்கிறேன்? கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு எனர்ஜி பாத்தீங்கன்னா, நான் நைட்டு சீக்கிரமே சாப்பிட்றேன், ரொம்ப டைம், சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால காலையில இப்ப எனர்ஜியோட பேசுறேன்ல, நான் பார்த்துருக்கேன், டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். காஃபி குடிக்கலைன்னா நான் பேசுறதுக்கும் காஃபி குடிச்சிட்டு பேசுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. காஃபி குடிக்காம நான் காலையில 6:30 கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாய்ஸ்ல ஒரு ஒரு அந்த கம்பீரம் பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்க மாட்டேங்குது, ரொம்ப டல்லா இருக்கு. வாய்ஸ் வந்தா கூட பாத்தீங்கன்னா அதுல அந்த ஒரு பவர் பாத்தீங்கன்னா இல்ல, வீரியம் இல்லை. காஃபி குடிச்சா பாத்தீங்கன்னா என்னால நல்லா பேச முடியுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காஃபி குடிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தர்மமா அதர்மமா சுவாமின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தர்மமா அதர்மமா? இல்ல, யாருக்காவது யாரோட காஃபியாவது பிடிங்கி சாப்பிட்டேன்னா, இல்ல அதுக்காக ஏதாவது ரொம்ப பிரயத்தனப்பட்டேன்னா, ஒன்றும் இல்லை, பால் பவுடர் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு காஃபி, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, நான் போட்டு சாப்பிட்டேன். இதே நிதித்தியாசனத்துக்கு நான் போறேன்னா தர்மமா அதர்மமா? இப்ப பாடம் எடுக்கிறதுனால, பாடம் எடுக்கிறதுக்கு இது ஹேத்துவா இருக்கு. இது அதர்மமான காரியமும் இல்லை, யாரையும் பாதிக்கிறது இல்லை, இந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதே பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு சுவாத்தியாயத்துக்கு இந்த காஃபியை ஹெல்ப் பண்ணுது, பாடம் படிச்சு கொடுக்கறது. இதே நிதித்தியாசனத்துக்கு போகும்போது காலையில காஃபி வேணும்னு ஆசைப்பட்டேன், இந்திரிய நிகரகம் என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திரிய நிகரகம் பண்ணாதான் முடியும். அப்ப அதர்மம் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல தர்மம், இன்னொரு இடத்துல அதர்மம் ஆயிடுது உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவிருத்தா பிரதிபத்தி,
அவிருத்தா பிரதிபத்தினா என்ன அர்த்தம்? விரோதமில்லாத அனுபவம். இந்திரியங்களுக்கு விஷயங்களை கொடுக்கறது விரோதம் இல்லாம. நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிஷியன், கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் நிறைய பேரோட எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கும். ராத்திரியில வந்து நான் மேக்சிமம் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட கேட்டுட்டு தான் படிக்கிறேன். பாபி ஜெயஸ்ரீயோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நித்யஸ்ரீ மகாதேவோட ரொம்ப அடிக்ஷன் எனக்கு சில பாட்டுலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் தர்மமா அதர்மமானு கேட்டீங்கன்னா தர்மம் தான். ஏன்னா சாமி பாட்டு போகுது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா குறை ஒன்றும் இல்லை கேட்டேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது தப்பா போயிடும். அதுவும் ஒரு இந்திரிய வீக்னஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது பட்சம் சொல்றாங்க, எது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத விஷய ஞானம், விஷயங்களை நம்ம ஃபீடிங் பண்றோமோ, பிரதிபத்தினா என்ன அர்த்தம்? விஷயங்களை நம்ம கொடுக்குறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா நியாயன்னு அர்த்தம். அது நியாயமானது. அதனால அதையும் இந்திரிய ஜெயம்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம முதல்ல எதை எடுக்கலாம்? 100% ஷட் டவுன் பண்றது எடுக்கலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கலாமா? சிரவணம் மனன காலத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி சாதனைக்கு அனுகூலமா இருக்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதனை நல்லா போகும். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஒரு டேம் இருக்குன்னு வச்சுங்க, டேம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து ஸ்டோர் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேம்ல ஒரு நல்லா அதிகம் ஏற்றும் போது ஒரு சின்ன கேனல்லையாவது ஒரு சின்ன ஒரு ஷட்டரையாவது என்ன பண்ணிருப்பாங்க? ஓபன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் லூப் லைன் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. இதே மாதிரி சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்ல காரியம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க 100% ஷட் டவுன் பண்ணீங்கன்னா வெடிச்சுக்கிட்டு என்ன ஆகும்? டேம் உடஞ்சிரும். அதனால என்ன பண்ணணும்? சிரவண காலத்துல மனன காலத்துல மெதுவா மெதுவா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போகணும். மெதுவா 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 தர்மத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை மட்டும் சேவனம் பண்ணணும். அதுவும் இந்திரிய ஜெயம். தர்மா விருத்தோ காமோஸ்மி. எனக்கு நல்ல ஃபுட் எடுக்கணும், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எப்பவுமே ஃபுட்டு சிந்தனையா இருந்தா அது சிரவண மனனத்துக்கு தப்பா போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம்ல நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நல்ல உணவு எடுத்துங்க, நல்ல மியூசிக்கை கேளுங்க. இது மாதிரி அளவா வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தையும் மனனத்தையும் பாதிக்காம நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தர்மா விருத்தகான்னு பேர். தர்மத்துக்கு விரோதம் இல்லாதது. அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே நிதித்தியாசனத்துல போகும்போது என்ன சொல்லிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நிதித்தியாசனத்துல போகும்போது 18வது அத்தியாயம் பக்கத்துல போட்டுங்க. நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா போகும்போது என்ன சொல்லுது? 18வது அத்தியாயத்துல நேற்று நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று படிச்சு காட்டினேன்ல, நிஷ்டைய பத்தின விஷயங்கள் நான் படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. எங்க படிச்சு காட்டினேன்? நேற்று விஷ்ணு சஹஸ்ரநாம கிளாஸ்ல. அப்போ ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 51வது ஸ்லோகம்னு எழுதிங்க. நிதித்தியாசனம் போகும்போது இப்ப நம்ம எடுக்கிறோமே, இப்ப நம்ம எல்லாம் தர்மிகளா தான் இருக்கும், சேவனம் பண்ணிட்டு இருக்கோம், விஷய சேவனம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு ஆகாது சாமி. ஏன் அப்படின்னா ஸ்லோகம் நிதித்தியாசனத்துல நிஷ்டா பிரகரணம்னு பேரு. 50ல இருந்து 55 வரைக்கும் 6 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சமாதி அபியாசத்துக்கு போறவனுக்கு, அனுபூதிக்கு போறவனுக்கு அந்த இடத்துல சொல்லுது, புத்தியா விசுத்தயா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யச சப்தாதீன் விஷயான் ஸ்த்யக்துவா ராகத்வேஷௌ விதஸ்யச. 18:51 அது ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுத்தயா யுக்தோ, அந்த கர்ணத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த கர்ணத்துல வந்து காம சங்கல்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, புத்தியா, புத்தியினால வந்து விவேக புத்தி இருக்குல்ல, சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறோம்ல, இந்த சாஸ்திர சப்தங்கள்லாம் வச்சு அறிவெல்லாம் வச்சு விவேக புத்தியினால நல்லா மனசை வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தி சுத்தியோடு கூடினவனா இருந்துகிட்டு திருத்தியாத்மானம் நியமியச்ச, இந்த மனசை நல்லா வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணி ஒரு விஷயத்திலேயே கொண்டு வந்து நிப்பாட்டி நியமிய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சப்த ரூப ரசகந்தம் இருக்குல்ல, பஞ்ச இந்திரிய விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் தியக்துவான்னு போட்டிருக்கு. தியக்துவான்னு அர்த்தம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷ உச்ச விதஸ்யச்ச, ராகத்வேஷத்தை, இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்திரிய சப்தாதி விஷயங்கள் எல்லாத்தையும்
தியாகம் பண்ணிட்டு அப்படின்னு மந்திரம் சொல்லியிருக்கு. தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா விவிக்த சேவி லகுவாசி, ஏகாந்தத்துல இருந்துட்டு நதிக்கரையிலையோ குகையிலையோ அரண்யத்திலேயோ இருந்துக்கிட்டு எதவா காய மானசக, எதவா காய மானசகனா இந்த இந்த வாக்கையும் மனதையும் இந்த தேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தியான யோக பரோ நித்தியம் சதா 24 மணி நேரமும் ரமண பகவான் எப்படி தியானத்திலேயே காலம் கழிச்சாரோ அது மாதிரி இருந்துகிட்டு நித்தியம் வைராகியம் சமுபாசிரிதா, சதா வைராகியத்தை, எந்த விஷயம் வேணாம் 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 வேணான்னு இந்திரிய விஷயங்கள்ல இருக்கிற எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு வைராகியத்தோட இருக்கணும் சமாசிரிதக அப்படின்னு வரிசையா 50, 51, 52, 53, 54, 55 வரிசையா 5 ஸ்லோகங்கள் 6 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கேள்வி வருது, சாமி எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி சாமி ஜீவிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியார் பதில் சொல்றாரு. என்ன கேட்கிறார், கேள்வி கேட்கிறாருன்னா, சப்தாதிகி ஏஷாம் தே சப்தாதேகத்தான் விஷயான் தியக்துவா, எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, செத்தா பணமா நம்ம எல்லாம் பணம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியும். நம்மளாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்தத்தை விடு, எல்லாத்தையும் 100% சப்தம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுலாம் எப்படி சாமி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சாமர்த்தியாத் ஷரீரஸ்திதி மாத்திரம் கேவலான் முக்துவா. ரொம்ப முக்கியமானது. நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு, சமாதி அபியாசத்துல இருக்கிறவனுக்கு இந்த சரீரம் நிக்கிறதுக்கு எவ்வளவு அவசியமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு, ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரீரத்துக்கு தேவையானதை மட்டுமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆயிடும், கிளாஸ்க்கு வர முடியாது, சிரவணம் நடக்காது, மனநம் நடக்காது, இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நடக்காம போயிடும். அப்ப இப்ப நிறைய நம்ம அலோவ் பண்றோம்ல, ஆனா தர்மமா அதர்மமா? இப்ப நம்ம நீங்க இன்னொருத்தர் ஃபுட்டை பிடிங்கி சாப்பிட்றது இல்லை, தப்பு தப்பான வீடியோ தப்பு தப்பான ஆடியோ கேட்கறது இல்லை, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தப்பு தப்பான வார்த்தைகளை பேசுறது இல்லை, நல்லா சொகுசா அனுபவம் பண்ணணும்னு இல்லை, கண்ட்ரோல் பண்றோம். ஆனா 100% கண்ட்ரோல் பண்ணல. ஆனா நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரஸ்திதி மாத்திரம், இந்த தேகம் நிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே, அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்னன்னு கேட்டினா தத்தா அதிகான சுகார்த்தான் தெக்துவா. ஆச்சாரியர் அங்க பதில் பாஷ்யத்தை சொல்றார், சுகத்துக்காக நம்ம எதையெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கோமோ, இப்ப பண்றோம்ல சுகத்துக்காக, இது எல்லாமே நின்று போயிடும். நின்று போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா சரீரம் ஜீவிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்ன உண்டோ கொஞ்சோண்டு உணவு, ஒருவேளை உணவு, அதுவும் ரொம்ப டேஸ்ட்லாம் இல்லை, வெறும் பாத்தீங்கன்னா பருப்போ கஞ்சியோ ஏதோ ஒன்று பண்ணி பாத்தீங்கன்னா பேசாம என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு பேசாம சதா காலமும் தியானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்திரிய ஜெயத்துல பாத்தீங்கன்னா இந்த 2வது பட்சமும் இந்திரிய ஜெயத்துல வந்துருது. இப்ப நம்ம பண்றது, நம்ம பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றோம், ரொம்ப சுகத்துக்கு போகாம கண்ட்ரோல் பண்றோமே, இதுவும் இந்திரிய ஜெயம் என்று சிலர் சொல்கிறார்கள். இதுக்கு அப்புறம் சில பேர் இன்னொரு 3வது பட்சம் வந்துருது, சப்தாதி சம்பிரயோக ஸ்வ இச்சையா இத்தியங்கே. இந்திரிய ஜெயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேணும்னா சாப்பிடணும், வேணான்னா உதாசீனம், கேட்கணும்னா கேட்கணும், கேட்க வேணான்னா ஃப்ரீயா இருக்கணும். அப்ப இந்திரிய ஜெயம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்வ இச்சையா, என்னுடைய இச்சைப்படி ஒரு பேனாவை எடுத்து நான் பெண்ணை எடுத்து எழுதுறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதிட்டு முடிச்சோன்னு நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோல்ல என்னால இயக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரத்யாகாரம், இந்திரிய ஜெயம் என்று சொல்கிறார்கள். இது 3வது பட்சம். இதையும் நம்ம அடாப்ட் பண்றோம். ஒரு ஞானி புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க. இப்ப நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நான் இங்க என்னோட சாதுக்கள்கிட்ட எல்லாம், ஒன்னு தேவை அவசியம் அப்படின்னா ₹1 கோடி கொடுத்து கூட அதை அடையணும். ஆனா ஒன்னு தேவை இல்லை அப்படின்னா ₹1 கோடி பொருளா இருந்தாலும் தூக்கி. அப்ப அது மாதிரி நான் ஒரு சாதனைக்கு எனக்கு அனுகூலமா இருக்குன்னா எடுத்துக்கணும், சாதனைக்கு அனுகூலம் இல்லை அப்படின்னா தூக்கி போடணும். அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். என்னோட உதாசீனப்படுத்துறதுக்கும் என்னோட சாமர்த்தியம் இருக்கணும், அதை கிரகணம் பண்ணும் போதும் என்னோட சாமர்த்தியம் இருக்கணும். 2 என்னோட கண்ட்ரோல்ல இருந்தா அதுக்கு பேர் இந்திரிய ஜெயம்னு சொல்றாங்க. சாதுக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க போய் மாட்டிப்பாங்க, எங்கேயாவது இப்படிதான் அப்படின்னு. இதெல்லாம் பட்சம். உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, 10 நாள் சாப்பிடாம இருக்கணும், கொடுத்தா சாப்பிட்றதுக்கும் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாமர்த்தியம். இதையும் இந்திரிய ஜெயம் என்று என்ன பண்றாங்க சிலர் சொல்கிறார்கள். இது 3வது பட்சம். இதோட போதும், டைம் ஆச்சு. நாளைக்கு மீடியா பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று சாயந்தரம் அனுப்புகிறேன், போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இதோட அடுத்த சூத்திரமும் கண்டினியூ பண்ணலாம். இந்த இதில் வந்து மொத்தம் எத்தனை சூத்திரம் இருக்கு? 55 வரைக்கும். ஓ, இது 55 இல்லை? ஆமாம். அப்போ நம்ம நாளைக்கு வந்தால் இது பார்க்கலாம். நம்ம ஆமாம், யோக சுதாகரம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் தூரம் போகும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யோக சுதாகரம் நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன், அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். யாராவது கேளுங்க, தமம்னா என்ன? இந்திரிய நிகிரகம் எப்படி உண்டாகும்? நீங்க வெளியில யார்ட்டையாவது கேட்டீங்க அப்படின்னா வேதாந்திகள் சொல்ல மாட்டாங்க. சமஹகஹ மனோ நிகிரகம் என்ன பண்ணணும் சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் சொன்னா என்ன வந்துடும்? யோகம் வந்துடும். அப்ப யோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க வேதாந்திகள், அது ஏதோ ஆகாத வஸ்துன்னு இது பண்றதுனால என்ன ஆயிடுச்சு, சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்திரிய ஜெயம் நடக்கலன்னா, அதனால்தான் தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரஜக்கியேனம் ஞான விஜான நாசனம். 3:34 ஒன்று சொல்லுது. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ தயோர் ந வசமாகச்சே தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். இது எல்லாம் யோகத்தோட இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதோட கனெக்ட் ஆகுறது. ஹரி ஓம்.